ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ஏஇ போஸ்ட்டுக்கு ஸோ ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 10/8/2025 எக்ஸாம் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 17/8/2025 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 8/8/2025 காலையில் எக்ஸாம் இருக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 7/8/2025 எக்ஸாம் இருக்கும். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து செக் பண்ணிக்காங்க. இந்த பிடிஎஃப் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து 10/8/2025 எக்ஸாம் இருக்கும். ஸோ டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் டேட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களோட ஆல் டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா என்றைக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட்டு இருக்கும். அதே போல் உங்கள் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு எப்போ இருக்கும்னு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போலேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா 8ஆம் மாதம். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த் 4லேருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இபி போஸ்ட்டுக்கான எக்ஸாம். ஸோ இது வந்து 10/8/2025 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிஎஃப் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்காங்க.